Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Neural Control and Coordination அப்படின்ற சாப்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சாப்டரில் இது வரைக்கும் 2 டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒன்று நியூரல் சிஸ்டம், ஹியூமன் நியூரல் சிஸ்டம். இது ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஹியூமனோட நியூரல் சிஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஹியூமனோட நியூரல் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூரான். அதாவது ஹியூமனோடைய நியூரல் சிஸ்டத்தோட பேசிக் யூனிட் என்னது? செல் தான். அந்த நியூரல் செல்லை நம்ம நியூரான் அப்படின்னு சொல்லலாம். அந்த நியூரானை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ மூணாவது டாபிக் என்னென்னா நியூரான் அஸ் எ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம். நியூரல் சிஸ்டத்தோட பேசிக் யூனிட்டை நியூரான் அப்படின்னு சொல்லலாம். அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோடைய டைப்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த விஷயங்களை தான் ஒன் பை ஒன்னாக இந்த மூணாவது டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம நியூரானோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நியூரான் கம்போஸ்ட் ஆஃப் 3 மேஜர் பார்ட். நியூரானோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் 3 பார்ட்டை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஒன்று செல் பாடி ஆர் சோமா, ரெண்டாவது டென்ட்ரைட், மூணாவது ஆக்சான். இந்த மாதிரி மொத்தம் 3 பார்ட் வந்து இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய டயக்ராம் பாருங்கள். இது ஒரு நியூரானோட ஸ்ட்ரக்சர், அதாவது நியூரல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சர். நியூரல் செல்லை காமனாக நம்ம நியூரல் செல் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு பேர் நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதில் 3 பார்ட்டை நம்ம தெளிவாக பார்க்கலாம். என்ன, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் சோமா ஆர் செல் பாடி, ஃபஸ்ட்டு பார்ட்டு. ரெண்டாவது, இந்த செல் பாடியிலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் ட்ரீ மாதிரி இருக்கு இல்லையா, அது ரெண்டாவது பார்ட் டென்ட்ரைட். இந்த மாதிரி நிறைய டென்ட்ரைட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மூணாவது, இந்த செல் பாடியிலேருந்து ஒரு வால் மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்குல்ல, இது தேர்ட் பார்ட். இந்த தேர்ட் பார்ட்டை நம்ம ஆக்சான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மொத்தம் 3 பார்ட்டை நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியுது. செல் பாடி ஆர் சோமா, டென்ட்ரைட், ஆக்சான். சரி, இந்த ஒவ்வொரு பார்ட்டை பற்றியும் பார்க்கலாம். முதல்ல செல் பாடி. இட் கண்டெயின் டிபிக்கல் செல்லுலார் ஆர்கனல்ஸ் எக்ஸப்ட் சென்ட்ரியோல் அண்ட் கவர்டு பை நியூரிலிமா. நியூரிலிமா அப்படின்றது இந்த சோமாவை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த கவரிங் ஸ்ட்ரக்சரை நியூரிலிமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்து இதுக்குள்ளே என்ன இருக்கும், இந்த சோமாக்குள்ளே, இந்த செல் பாடிக்குள்ளே அப்படின்னா செல்லுலார் ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். ஒரு யூகாரியாட்டிக் செல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன மாதிரியான ஆர்கனல்ஸை நம்ம பார்க்க முடியும்? செல்லுக்குள்ளே மெயினாக வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை காம்ப்ளெக்ஸ், அதை தாண்டி இன்னும் நிறைய செல் ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும், ரைபோசோம்ஸு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல் ஆர்கனல்ஸை நம்ம பார்க்கலாம். அது எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்கும். எக்ஸப்ட் சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் ஆர்கனலை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். ஏன் சென்ட்ரியோல் வந்து இந்த இடத்துல வந்து கிடையாது? சென்ட்ரியோலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில். சென்ட்ரியோல் அப்படின்ற ஆர்கனல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா செல் டிவிஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஒரு செல் வந்து 2ஆக டிவைட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த சென்ட்ரியோல் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. அப்போ நியூரானில் இந்த சென்ட்ரியோல் அப்படின்றது கிடையாது. அப்போது ஒரு நியூரான் அப்படின்றது 2ஆக வந்து டிவைட் ஆகாது. அப்போ நியூரானுக்கு செல் டிவிஷன் அப்படின்ற கெப்பாசிட்டி வந்து கிடையாது. இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் கீழே விழுந்துட்டீங்க, கையில் கொஞ்சோண்டு டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அடுத்த 1 or 2 வீக்ஸில் வந்து என்ன ஆகும், அங்கே நல்லா டிஷ்யூஸ் வந்து நல்லா க்ரோ ஆகி அந்த காயெல்லாம் வந்து ஆறி இருக்கும். பிகாஸ் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய செல்ஸில் என்ன இருக்குன்னா சென்ட்ரியோல் அப்படின்ற ஒரு ஆர்கனல் இருக்கும். இதுதான் ஸ்கின் செல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்ட்ரியோல் அப்படின்றது இருக்குது அப்படின்னா இந்த சென்ட்ரியோல் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? செல் வந்து டிவைட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ ஒரு செல் அப்படின்றது 2ஆக வந்து டிவைட் ஆகும். இப்போ நர்வஸ் செல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் சென்ட்ரியோல் அப்படின்றது கிடையாது. அப்போது ஒரு நர்வஸ் செல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஒரு நியூரான் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது வந்து 1ஆ 2ஆ டிவைட் ஆகாது. இந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நியூரானுக்கு செல் டிவிஷன் கெப்பாசிட்டி கிடையாது, பிகாஸ் இட்ஸ் லேக் ஆஃப் சென்ட்ரியோல். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, ரெண்டாவது பார்ட்டு டென்ட்ரைட்ஸ். டென்ட்ரைட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் வெரி ஷார்ட் பிரான்ச்டு ஃபைபர்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் இம்பல்ஸ் டுவர்ட் த செல் பாடி. இப்போ இதுக்கு ஒரு இம்பல்ஸ், ஒரு சிக்னல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எங்கே கொண்டு வரோம் அப்படின்னா இந்த செல் பாடியை நோக்கி கொண்டு வரும். அப்போ இதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இம்பல்ஸ் எல்லாத்தையும் செல் பாடி நோக்கி வந்து கொண்டு வரது தான் இதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன். இதில் என்ன இருக்குன்னா இட் கண்டெய்ன்ஸ் சைட்டோபிளாசம், நிசல்ஸ் கிரானியூல். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் நிசல்ஸ் கிரானியூல் அப்படின்றது இருக்குது. நிசல் கிரானியூல்ஸ் அப்படின்றது நத்திங் பட் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை தான் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது எங்கே இருக்கும்? டென்ட்ரைட்ஸில் கூட நம்ம நிசல் கிரானியூல்ஸை அங்கங்கே நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த நிசல் கிரானியூலோட மெயினான வேலையை ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து நார்மலாக ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடியது தான். இந்த இடத்துல அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை நிசல்ஸ் கிரானியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிஷனலாக இந்த விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செல் பாடி எதுக்கு யூஸ் ஆகுது? செல் பாடி அப்படின்றது ஒரு செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த செல் பாடியில் தான் நடக்கும். டென்ட்ரைட்ஸோட வேலை என்ன அப்படின்னா இட் ரிசீவ் சிக்னல்ஸ். அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம்
அதை செல் பாடியை நோக்கி கொண்டு வர தான் இதோடைய முக்கியமான வேலை. அப்போ டிரான்ஸ்மிட்டிங் இம்பல்ஸ், நர்வ் இம்பல்ஸ் ஆர் எலக்ட்ரிக் இம்பல்ஸை வந்து கொண்டு வர தான் இதோடைய முக்கியமான வேலை. அடுத்து ஆக்சான். ஆக்சான் அப்படின்றது லாங் ஃபைபர் அரைசிங் ஃப்ரம் ஆக்சான் ஹில்லாக். இந்த ரீஜனுக்கு பேர் ஆக்சான் ஹில்லாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஆக்சான் ஹில்லாக். இந்த இடத்துல இருந்து உருவாகக்கூடிய இந்த லாங் ஃபைபர் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஆக்சான். இந்த ஆக்சானோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வரக்கூடிய இம்பல்ஸ், இந்த செல் பாடி கிட்ட வரக்கூடிய இம்பல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து இது வழியாக தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இது வழியாக தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியூரானுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கொண்டு போகும். ஸோ அப்போ இந்த ஆக்சானை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டிரான்ஸ்மிட் நர்வ் இம்பல்ஸ் அவே ஃப்ரம் த செல் பாடி. செல் பாடியில் இருக்கக்கூடிய அந்த இம்பல்ஸ் எல்லாத்தையும் அதை விட்டுட்டு வெளியில் கொண்டு போகிறது தான் இந்த ஆக்சானோட வேலை. இப்போ ஆக்சானோட இந்த டிப்புக்கு வந்துருச்சு இம்பல்ஸ், நர்வ் இம்பல்ஸ் எல்லாமே. இப்போ பக்கத்தில் வந்து இதே மாதிரி ஒரு நர்வ் செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நியூரான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், இது ஒரு நியூரான். நியூரானோட டிப்பில் இந்த மாதிரி வந்து இருக்குது. ஓகேவா? இந்த நியூரானில் இந்த மாதிரி பிரான்ச்சு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு நியூரான் அப்படின்றத இமேஜின் பண்ணுங்கள். இப்போது இந்த நியூரான் என்ன பண்ணுதுன்னா இம்பல்ஸை இங்கே கொண்டு வந்துருச்சு. இப்போ இந்த நியூரானுக்கு வந்து அனுப்பும். ஸோ ஒரு கெமிக்கல் வழியாக வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த கெமிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூரானுக்கு இம்பல்ஸை வந்து கொடுக்கும். அப்போது இந்த நியூரான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நர்வ் இம்பல்ஸ் அப்படின்றது பக்கத்து நியூரானுக்கு போகும். ஸோ இதே மாதிரி தான் எந்த இடத்துல அந்த ஸ்டிமுலை வந்து உருவாச்சோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நியூரானாக பாஸ் ஆகி அங்கே போகும், பிரெயினுக்கு போகும். பிரெயின் வந்து அந்த ஸ்டிமுலையை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அது என்ன மாதிரியான ஸ்டிமுலை அப்படின்றத பார்க்கும். அடுத்து அதுக்கான கமாண்டை கொடுக்கும். அந்த கமாண்ட் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு நியூரானாக பாஸ் ஆகி அந்த பிளேஸ்க்கு மசில் செல்லுக்கு வரும். மசில் செல் வந்து அந்த வேலையை வந்து செய்யும். ஸோ இப்படி தான் வந்து அந்த நர்வ் இம்பல்ஸ் அப்படின்றது டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது. சரிங்களா? ஸோ அப்போது ஆக்சான் வழியாக தான் அந்த நர்வ் இம்பல்ஸ் அப்படின்றது மெயினாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொண்டு போகிறது இந்த ஆக்சான் தான். அடுத்து ஆக்சானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கங்கே இந்த மாதிரி ஒயிட் கலரான ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது நத்திங் பட் செல்ஸ் தான். இந்த செல்லுக்கு பேர் என்னென்னா ஸ்வான் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நத்திங் பட் ஒரு வகையான நியூரோகிலியல் செல்லு தான் இது. இப்போ இந்த ஸ்வான் செல்லை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நியூக்ளியஸ் அப்படின்றது இந்த இடத்துல தெளிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னென்னா நியூக்ளியஸ். அப்போ ஸ்வான் செல் அப்படின்றது இந்த ஆக்சான் முழுக்க இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக இந்த ஸ்வான் செல் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆக்சானுக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு கவரிங் மாதிரி வந்து உருவாகிறத பார்க்க முடியுது. இது வந்து ஆக்சான், சென்டரில் போகிறது ஆக்சான். இந்த ஆக்சானுக்கு வெளியில் ஒரு கவரிங் மாதிரி வந்து இது கரெக்டாக வந்து பொதிஞ்சு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கவரிங் மாதிரி இருக்கிற இந்த கவரிங்க்கு பேர் என்ன அப்படின்னா மைலின் ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ஆக்சானுக்கு வெளியில் இந்த கவரிங் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வான் செல்லுக்கு பேர் என்ன, மைலின் ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைலின் ஷீத் அப்படின்றது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி. எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இது வழியாக வந்து அலோவ் பண்ணாது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சிக்னல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டைரெக்டாக அந்த சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்லை பாஸ் பண்ணி இந்த இடத்துக்கு போகும், இந்த செல்லை பாஸ் பண்ணி இந்த இடத்துக்கு போகும். அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த நர்வ் இம்பல்ஸ், எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் அப்படின்றது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதை தான் இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். த ஆக்சன் சரௌண்டட் பை ஸ்வான் செல்ஸ் இன் பெரிஃபரல் நர்வ்ஸ். குறிப்பாக பெரிஃபரல் நர்வை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎன்எஸ் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஸ்வான் செல் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய நியூரானில் வந்து நம்ம பார்க்க முடியும் ஆக்சானை கவர் பண்ணி. இட் ஃபார்மிங் த மைலின் ஷீத். இந்த மாதிரி சுற்றி இருக்கிறதால ஆக்சானுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஷீத், இந்த ஸ்வான் செல்லை நம்ம மைலிட் ஷீத் அப்படின்னு சொல்லலாம். இட் ஆக்ட் அஸ் இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் அப்படின்றது என்ன, எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணாத இருக்கிறத இல்லை ஹீட்டை கண்டக்ட் பண்ணாமல் இருக்கிறத நம்ம இன்சுலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டிமுலை நமக்கு வருது. ஓகேங்களா? அந்த ஸ்டிமுலை எப்படி வரும் அப்படின்னா எலக்ட்ரிக் இம்பல்ஸாக தான் வரும். எலக்ட்ரிக் இம்பல்ஸ் அப்படின்றது நத்திங் பட் ஒரு எலக்ட்ரிக் சிக்னலாக தான் வரும். அந்த எலக்ட்ரிக் சிக்னல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மைல்டான சிக்னல். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வருது இல்லையா, நம்ம வீட்டுக்கு வரதெல்லாம் வந்து 210 240 வோல்ட் வந்து இருக்கும். ஆனால் இங்கே உருவாகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? மில்லி வோல்ட் கணக்கில் தான் வந்து உருவாகும். ஸோ -70 -45 இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் எலக்ட்ரிக் சிக்னல் அப்படின்றது உருவாகும். அந்த சிக்னல் வந்து இப்போ டென்ட்ரைட் கிட்ட வருது. டென்ட்ரைட் வந்து செல் பாடிக்கு கொண்டு வருது. செல் பாடி வந்து இந்த ஆக்சான் வழியாக வந்து கொண்டு போகுது. ஆக்சானில் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்வான் செல் இருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சிக்னல் அப்படின்றது அடுத்து இங்கே போகும். ஸோ இந்த இடத்துக்கு போகும். ஸ்வான் செல் இல்லாத இடத்துக்காக வந்து போகும். பிகாஸ் இது எல்லாமே இன்சுலேட்டர், இது வழியாக வந்து பாஸ் ஆகாது. இது டைரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இம்பல்ஸ் இப்படி வரும். ஸோ அப்போ அந்த ஸ்வான் செல்லை விட்டுட்டு இம்பல்ஸ் வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் அப்படின்றது டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போது மைலின் ஷீத் இருக்கிற இடத்துல தான் எலக்ட்ரிக் இம்பல்ஸ் அப்படின்றது உருவாகாது. டைரெக்டாக பக்கத்தில் இருக்க இடத்துக்கு தான் வந்து போகும்.
ஸோ அப்போ இது ஒரு இன்சுலேட்டராக வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து கேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்வான் செல், இது ஒரு ஸ்வான் செல். பிட்வீன் டூ ஸ்வான் செல் தேர் ஆர் கேப். அந்த கேப்புக்கு பேர் என்னென்னா நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அப்போ கேப்ஸ் கால்டு நோட்ஸ் ஆஃப் ரன்வீர். இது எந்த இடத்துல இருக்குது? ஆக்சான் ரீஜனில் ஸ்வான் செல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்புக்கு பேர் நோட்ஸ் ஆஃப் ரன்வீர். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ இந்த இடத்துல ஸ்வான் செல் இருக்குது, மைலின் ஷீத் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நர்வ் ஃபைபர் அப்படின்றத ஒரு புதிய வேர்ட். நர்வ் ஃபைபர் அப்படின்றது நத்திங் பட் இந்த ஆக்சான நர்வ் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது ஒரு ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர், நீளமாக இந்த மாதிரி ஒரு ஃபைபர் மாதிரி இருக்கிறதால ஆக்சான நர்வ் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நர்வ் ஃபைபர் அப்படின்றது நத்திங் பட் ஆக்சானை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் மைலின் இருக்கிறதால இந்த நர்வ் ஃபைபரை மைலினேட்டட் நர்வ் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கண்டக்ட் இம்பல்ஸ் ரேப்பிட்லி. அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் ரொம்ப வேகமாக வந்து கண்டக்ட் பண்ணும். வேறஸ் நான் மைலினேட்டட் ஃபைபர்ஸ் கண்டக்ட் இம்பல்ஸ் குவைட் ஸ்லோலி. இப்போ இதுவே ஒரு சில செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சான் மட்டும்தான் இருக்கும், இந்த மாதிரி ஸ்வான் செல்ஸ் இருக்காது. அந்த செல்லுலேயே எலக்ட்ரிக் இம்பல்ஸ் அப்படின்றது கண்டக்ட் ஆகும், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வந்து கண்டக்ட் ஆகும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் கண்டக்ட் இம்பல்ஸ் ரேப்பிட்லி வேறஸ் நான் மைலினேட்டட் ஃபைபர்ஸ் கண்டக்ட் இம்பல்ஸ் குவைட் ஸ்லோலி. இந்த விஷயத்த நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து டிஸ்டல் எண்ட் ஆஃப் ஆக்சான் டெர்மினேட் இன்டு பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு சைனாப்டிக் நோப். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரீஜனில் குட்டி குட்டியாக ஒரு பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லைங்களா, இந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா சைனாப்டிக் நோப் அப்படின்னு பேர். இந்த மாதிரி இருக்கும், குட்டியாக ஒரு பல்ப்பு மாதிரி இருக்கிறதால இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் சைனாப்டிக் நோப். இந்த சைனாப்டிக் நோபை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே சைனாப்டிக் வெசிக்கிள் இருக்கும். அந்த சைனாப்டிக் வெசிக்கிளில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து இருக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்றது நத்திங் பட் சம் கெமிக்கல்ஸ், ஓகேங்களா? அசிட்டல் கொலைன் இந்த மாதிரியான சம் கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல்ஸோட வேலை என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இதுதான் அந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் சைனாப்டிக் நோப்ஸ். அதுக்குள்ளே இந்த மாதிரியான வெசிக்கிள்ஸ் இருக்கும். இந்த வெசிக்கிள்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்றது நத்திங் பட் ஒரு வகையான கெமிக்கல். இப்போது ஒரு இம்பல்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் வருது, வந்தவுடனே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வெசிக்கிள் எல்லாமே வெளியில் போக ஆரம்பிக்கும். வெளியில் வந்துச்சு அப்படின்னா அந்த அசிட்டைல் கொலைன் மாதிரியான கெமிக்கல்ஸை இதை ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல் தான் என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூரானோட டென்ட்ரைடுக்கு போகும். அந்த டென்ட்ரைட் அந்த கெமிக்கல்ஸை வந்து ஒன்ஸ் சென்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், இம்பல்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது இம்பல்ஸை வந்து கொண்டு போயிட்டு அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அதோடைய லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் சைனாப்டிக் நோபு கொண்டு போகும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியூரானுக்கு போயிட்டு சிக்னலை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு நியூரானாக பாஸ் ஆகி வந்து போகும். ஸோ இப்படி தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த நர்வ் இம்பல்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணப்படுது. அப்போ பேசிக்காக ஒரு நியூரானோட ஸ்ட்ரக்சர் இது தான். அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு நியூரான் எடுத்துக்கிட்டோன்னா 3 பார்ட்ஸை நம்ம பார்க்கலாம்: செல் பாடி, டென்ட்ரைட் அண்ட் ஆக்சான். செல் பாடி அப்படின்றது மெயினான பார்ட்டு. அதுக்குள்ளே தான் எல்லா செல் ஆர்கனலும் வந்து இருக்கும். ஒரு செல் என்னென்ன விஷயங்களை செய்யுமோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் மெயினாக நடக்கும். இங்கே சென்ஷியோல் அப்படின்றது கிடையாது. அப்போது நியூரான் லாஸ்ட் செல் டிவிஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்ட்ரைட் அப்படின்றது பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர். இது சென்ஸ், அதாவது ஸ்டிமுலையை வந்து ரிசீவ் பண்ணுறது தான் இதோடைய முக்கியமான வேலை. அடுத்து ஆக்சான் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய லாங் ஃபைபர் ஸ்ட்ரக்சர். அதனால் ஆக்சானை நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்னு கூட வந்து சில சமயங்களில் சொல்லுவாங்க. இந்த நர்வ் ஃபைபரில் ஸ்வான் செல் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். ஸ்வான் செல் இல்லை அப்படின்னா அது நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். இப்போ ஸ்வான் செல் இருந்துச்சுன்னா ரொம்ப வேகமாக இம்பல்ஸை வந்து கண்டக்ட் பண்ணும். ஸ்வான் செல் இல்லை அப்படின்னா ஸ்லோவாக இம்பல்ஸை வந்து கண்டக்ட் பண்ணும். இந்த இடத்துல ஆக்சானோட எண்டில் இருக்கக்கூடிய அந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் சைனாப்டிக் நோப்ஸ். இந்த சைனாப்டிக் நோப்ஸில் வந்து நிறைய வெசிக்கிள்ஸ் இருக்கும். வெசிக்கிள்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, இதை வெசிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ளே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஒன்ஸ் சிக்னல்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூரானுக்கு போயிட்டு அந்த இம்பல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் நியூரானோட ஸ்ட்ரக்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நியூரானோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்கு உண்டான நோட்ஸை நான் பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீட்டுக்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு பயாலஜி ஆன்லைன் கிளாஸ் வந்து தேவைப்பட்டதுன்னா நம்மளுடைய நீட் பயாலஜி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.